காலேப்பினுடைய குமாரத்தி அக்சாள் தகப்பனிடத்துல ஒரு வார்த்தையை கேட்கிறார், தகப்பனை எனக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று. உடனே அவள் போய் அப்பா கிட்ட போய் கேட்குற, ஆசீர்வாதம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆசீர்வாதத்தை கேட்கும்போது தகப்பன் என்ன ஆசீர்வாதம் கொடுத்திருந்தார் தெரியுமா? அவளுக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அந்த வறட்சியான நிலத்தை வச்சு தான் அவள் ஆசீர்வாதத்தை சந்தோஷத்தோடு தான் வச்சுருந்தா. ஆனால் உங்களுக்கு தெரியும், வறட்சியான நிலத்தை வச்சு ரொம்ப நாள் வாழுகிறது கஷ்டம். எத்தனையோ பேர் அந்த வறட்சியான நிலத்தை வைத்திருந்தவர்கள் இந்த உலகத்தை விட்டே போனாங்க. எத்தனையோ பேர் கஷ்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இந்த வறட்சியான நிலத்தை வச்சு எவ்வளோ பேர் இந்த உலகத்தை விட்டு அழிந்து போனாங்க, சூசைட் பண்ணாங்க. ஆனாலும் இந்த வறட்சியான நிலத்தை சர்வை பண்ணுறதுக்கு நமக்கு கிருபை தந்திருக்கிறாரு. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்ல முடியும்? அது எவ்வளோ வறட்சியான நிலமாக இருந்தாலும் அந்த வறட்சியான நிலத்தில் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அந்த வறட்சியான நிலத்தில் கர்த்தர் நம்ம கூட இருந்திருக்கிறார். அந்த பஞ்ச காலத்தில் கூட இருந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவ போய் சொல்கிறான், வறட்சியான நிலத்தை தந்தீங்க எனக்கு. இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்குறேன் அப்பான்னு சொல்லிட்டு தகப்பனாரிடம் ஒரு மகள் போய் கேட்குறா, எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீங்க, ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தாங்கன்னு சொல்லி கேட்குறா. கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்தா தெரியுமா? அவளுக்கு மேலூச்சையும் கீழூச்சையும் ஆசீர்வாதமாக கொடுத்தார். மேலேந்து ஒரு ஆசீர்வாதம், கீழேந்து ஒரு ஆசீர்வாதம். மேலேருந்து ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடம், கீழேந்து ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடம். எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல கர்த்தர் எனக்கு மேலூச்சையும் கீழூச்சையும் எனக்காக திறந்தருளுவார். கீழூற்று மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா நம்ம தேவனை மறுதளிப்போம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? மேலூற்று மட்டும் இருந்துச்சுன்னா வறண்டு போய் என்னடா வாழ்க்கைன்னு வெறுத்து போயிடுவோம். அதனால தான் மேலூற்றும் கீழூற்றும். இன்னைக்கு ஆண்டவரிடம் கேட்க போகிறோம், மேலூற்றையும் கீழூற்றையும் திறந்தரல வேண்டும். உலக பிரகாரமாக மட்டும் அல்ல ஆசீர்வாதம், தலைமுறையா என் பிள்ளைகளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்ந்திருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில செழித்திருக்கணும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஏதோ உலகத்துல மாத்திரம் ஏதோ பெரிய நிலையில இருக்கிறதல்ல, கர்த்தருக்காக என் குடும்பம் வைராக்கியமாய் வாழ வேண்டும், என் சந்ததிகள் வாழ வேண்டும். கர்த்தர் உனக்கு அந்த மேலான ஆசீர்வாதத்தையும் கீழான ஆசீர்வாதம், அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவார்.